திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. திருமூலருடைய திருமந்திரம். திருமந்திரத்தில் அருமையாக ஒவ்வொரு வரிகளும் சொல்லியிருப்பார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் நம்மளுக்கு அருளி செய்தார். அப்படி ஒரு அருமை வாய்ந்தவர் திருமந்திரத்தை கொடுத்தாரு. இப்போ நம்ம 3ஆம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3ஆம் தந்திரத்தில் 8 தியானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வாழ்ந்தார் 3000 ஆண்டுகள். இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆயும் நீங்கள் எப்படி பிறக்குதுன்றது எல்லாத்தையும் அப்படி எழுதி வச்சுட்டு ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். எல்லாருக்கும் தெரியணும். இதையெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல. இதெல்லாம் நம்மளுக்கு என்னான்னு தெரியறது கிடையாது. இதை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்வழிப்படுறாங்க. ஆனால் நாம் எதுவும் தெரியாமல் இருக்கோம். அப்புறம் இறை வழிபாடுன்றது மனம் வந்து ஒரு பதிகம் பாடணும். நமக்கு தெரிஞ்சது ஒரு பாடல் பாடணும். இப்போ பாட்டு ரேடியோவில் பாடினா எப்படி ரசிக்கிறோம் நாம், அதை இறைவனிடத்தில் ஒரு பாடலை பாடினா அவர் எப்படி ரசிப்பார். ரசித்து தலையாட்டி கேட்டுட்டு உனக்கு என்னம்மா வேணும்னு நம்ம குறைய உடனே தீர்ப்பார். இதுதான் பாடல் வடிவத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடறாங்க. ஏன்னா இதுதான் நேரான அலைவரிசையில் சிவபெருமான் கிட்ட போய் சேரும். திருமூலருடைய இந்த 3ஆம் தந்திரத்தை எடுத்துன்னு வந்து பாடுறாங்களே, இதெல்லாம் யார் பாடுறா அப்படின்னு பார்ப்பார். ஓ, இதெல்லாம் கூட விடாமல் படிக்கிறீங்களா, பாடுறீங்களா, வாழ்க வளர்க அப்படின்னு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ சமயம் பார்த்து நம்ம கேட்கலாம், ஐயா நான் பாடினேனே, இந்த பாட்டுக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்க வேணாமா, என்னுடைய கஷ்டம் இது, இதை தீர்த்துருங்க அப்படின்னுட்டு நம்ம ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டு வரலாம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த 10ஆம் திருமுறையில் 3ஆம் தந்திரம் 8 தியானம் 15வது பாடல்லேருந்து பாடப்போம். கொண்ட விரதங்குறையாமற்றானொன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டல 3னும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே. அவ்வவர் மண்டல மாம்பரி சொன்றுண்டு அவ்வவர் மண்டல தவ்வவர் தேவராம். அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டலம் மாயமற்றோர்க்கே. இழைக்கின்ற நெஞ்சத்திருட்டரை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் 3னும் ஒன்றி துளைப்பெரும் பாசந்துருவிடுமாகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே. எவ்வளோ ஒரு பாடலை எப்படி கொடுத்துருக்கார் பாருங்க. இதெல்லாம் நம்ம பாட தெரியாது, பாடலை படிக்கலை. இப்போ யூடியூப்பில் எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து போடுறேன். இதையும் பார்க்க மாட்டீங்க. இந்த அற்புதமெல்லாம் இருக்குது அருமையான தமிழில். நம்ம திருமூல நாயனார் அருளி செய்திருக்காரு, இதையெல்லாம் கேளுங்க அப்படின்றோம். இப்போயும் கண்ணே பார்க்காத காதே கேட்காதன்னு சொல்லிட்டு நம்ம தள்ளிட்டு போகிறோம். இதெல்லாம் எவ்வளோ வேலைகளை பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம் சிவபெருமானுடைய சொல்ல கேட்கறதுக்கு. இதையெல்லாம் பாடி பணிங்க. இதை கேட்டு அவர் இன்பம் உருவார். நமக்கு என்ன வேணுமோ நம்மளுடைய குறையை தீர்த்து வைப்பார். கொண்ட விரதம் குறையாமற் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் 3னும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே.
அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. கொண்ட விரதமெல்லாம் குறையாம செய்யணும் அப்படின்றாரு. அவ்வவர் மண்டல மாம்பரி ஒன்றுண்டு அவ்வவர் மண்டல தவ்வவர் தேவராம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டலம் மாயமற்றொன்றுக்கே அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டல மாயமற்றோர்க்கே. இந்த தமிழெல்லாம் படித்தாலே குழந்தைங்களுக்கு ஒரு வரி தினம் பிள்ளைங்கள வயசானாதான் தேவாரம் திருவாசகம் படிக்கணும்னு சொல்லாதீங்க. தேவாரம் திருவாசகத்தை எடுத்து கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா பிள்ளைங்க நல்ல படிப்பு அறிவு வரும், நல்ல ஞானம் வரும், நல்ல நாக்கு நல்ல மடியும், நல்ல பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி இதெல்லாம் படிக்கிறேன் எனக்கு தெரியாது, நாக்கே மடியாது எனக்கு. ஒரு காலத்தில் எல்லார் குரல்லையும் பாடிக்கிட்டு இருந்தேன். தைராய்டு வந்து என்னுடைய தொண்டை வளம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய திருவருளால் நீ தேவாரம் திருவாசகம் தானே பாட போகிற இந்தான்னு சொல்லி இந்த ஓப்பன் த்ரோவை கொடுத்தாரு. அந்த மாதிரி இறைவனுடைய திருவருளால் இதையெல்லாம் சொல்கிறதுக்கே நான் எவ்வளோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது வேணும்னாலும் எங்கள் அப்பங்கிட்ட பாடி பணிஞ்சு தான் நான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். பரிகாரம்னு எனக்கு பரிகாரம் எந்த பரிகாரமும் தெரியாது. இது காலமும் எங்கள் அப்பன் எனக்கு குறையில்லாமல் கேட்டதெல்லாம் அருளக்கூடியவன். இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். என்னைய கூட்டிக்கிட்டு போகிற வரையும் அவர் என்னோடைய இருக்கணும், அதுக்கப்புறம் நான் அவரோடையே அங்கே போய் இருக்கணும். அது எங்கள் அப்பன் திருவுள்ளம் பற்றணும். திருச்சிற்றம்பலம். இழைக்கின்ற நெஞ்ச திருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளை பெறும் பாசத்துருவிடும் ஆகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே. இன்னைக்கு இந்த 3 பாடலை நம்ம படிச்சிருக்கோம். 15, 16, 17. இதையெல்லாம் ஏன்னா அதை பார்த்து பயப்படுறீங்களே, ஐயோ தேவாரம் திருவாசகம்லாம் பெருசுன்னு. ஏன் உங்களை என்ன மொத்தத்தையும் உட்காந்து படிக்க சொல்லி அடிக்கிறாரன்னா? அன்பு ஒன்று தான் இன்ப ஊற்று அப்படின்னுட்டு பெருமையாக சொல்கிறாங்க. திருமூலர் சுத்தமாக இன்னுமே சொல்கிறார், ஒன்றுமே வேணாம், ஈஸியான வழி. யார் சொல்லுவா? 3000 ஆண்டுகள் தவத்தில் உட்கார்ந்து இருந்தவர் நமக்கு எளிமையான முறையில் சொல்லிட்டு போயிருக்காரு. கடுமையாக தவம் இருக்கணும், தியானம் பண்ணணும்னா அதையும் சொல்லி வச்சுருக்காரு. என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னால் ஒரு இலையை பறித்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. என்னால் அதுவும் முடியாது. ஒரு பில்லு அங்கே தான் கிடக்குது, நீ ஒன்றும் தண்ணி ஊற்றி வளர்க்கலை, அதை பிடிங்கி ஒரு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு ஒரு வாயுரை கொடுங்க, அது வாயில் கொடுங்க, சாப்பிடும், அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றார். சுலபமான முறையில் புண்ணியத்தை தேடுங்கன்றார். அதை கூட நம்ம செய்ய மாட்டோம்னா அப்புறம் எப்படி ஆகிறது? இல்லை, நம்ம சாப்பிடும்போது ஒரு புடி இன்னொருத்தருக்காக குடிச்சிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது யாரோ வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு புடி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னலாம். இல்லையா, நம்ம வெளியில் உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு புடி எதிர இருக்குது, இந்தாங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. உண்ணும்போது ஒரு பிடி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் கூட என்னால் முடியாதுப்பா. அப்படியா, சரி, ஏதோ புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. படாதீங்கம்மா, இறைவன் நம்மளையும் ஒரு நாள் நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். நீங்கள் வருத்தப்படாதீங்க, இன்றைக்கி இப்படி கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல 4 வார்த்தையை இன்னுரை நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு அதை சொல்லலாம். அந்த சொல்லுக்கு என்ன பஞ்சம்? வாயால் நல்ல வார்த்தையாக அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். அதையாவது செய்யுங்க அப்படின்றாரு. இதில் எதனா கஷ்டம் இருக்குதா? இது மாதிரி யாருன்னா சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்களா? நம்ம திருமூல நாயனார் அருமையாக சொல்லியிருக்கிறார். சிவசிவ என்கிலர் தீவினையாளர். தீவினை இருக்கிறவங்க சிவசிவான்னு உக்காந்துன்னு உங்கள் தீவினையெல்லாம் மாண்டிடும் அப்படின்றார். அதை சொல்லி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க. ஓம் நமச்சிவாயம். எந்நேரமும் ஓம் நமச்சிவாயம். நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு சொல்லுங்கள். சொல்லி உங்களுடைய குறையெல்லாம் தீர்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன கேட்குறீங்களோ
சதா அந்த பேரை நாம் ஏற்ற 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 செல்வ செழிப்பை நீங்கள் கண் கூட காணலாம். அப்படி ஒரு மந்திர உரு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.